இந்தப்பா. அஞ்சலி எங்க போயிட்டாமா? நீங்க ஏன் காப்பி எடுத்துட்டு வரீங்க? அவ வெளியே போயிருக்கா. காப்பி ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன மிலிட்ரி, நானும் பாக்குறேன். தினமும் காப்பி குடிக்கும் போது நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்க? எப்போது சொன்னா போதாது? இல்லம்மா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அடிக்கடி சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க சிரமப்பட்டு தினமும் காப்பி கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அதுக்கு இதை கூட சொல்லக்கூடாதா? மனசு அளவுல இந்த காலத்துல முக்கால்வாசி வயசானவங்களும் அனாதை தானே. ஒரே குறையில இருந்தாலும் பசங்க நம்ம கிட்ட வந்து பேச அவங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லையே. நீங்க சொல்றது உண்மைதானே. இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல நாமெல்லாம் ஃபாஸ்ட் பீப்புள் ஆயிட்டோமா. நான் மிலிட்டரியில அடிபட்டு உதப்பட்டு உயிரை பணையம் வச்சு என் பையனை வளர்த்தேன். என்ன பிரயோஜனம்? தான் பசங்க நல்லா வளரணும்னு அவன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். ஏன்பா, உன்னத்தான் அவன் அமெரிக்காவான்னு கூப்பிட்டால, நீதானே போகல? அவன் அமெரிக்கா வாப்பான்னு வாய் வார்த்தையில தாமா கூப்பிட்டான். பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணி கொடுறான்னு. எதுக்குப்பா இனிமே ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லி பாஸ்போர்ட் மாதிரியே நீயும் இங்க காலாவதி ஆயிடுன்னு சொல்லாம சொல்லிட்டான். அவ என் மேல அன்பாதான் இருந்தான். பிள்ளைங்க பிறந்ததும் கவனமெல்லாம் அவங்க மேல போயிடுச்சு. கவலைப்படாதப்பா, உன் பையன் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வந்து உன்னை அழைச்சிட்டு போவான். அந்த நம்பிக்கையில தான் நான் காலத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமா, என் மகனுக்கு தான் பசங்கன்னா உயிர். சரி, என் பேர பசங்க மேல அவன் பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு அந்த சந்தோஷமே இல்லையே. அவன் என் மேல பாசம் காட்டலன்னா கூட பரவாயில்ல, அஞ்சலி மேல கொஞ்சமாவது பாசம் காட்ட மாட்டானான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. பெத்த தாய் தகப்பனை ஒதுக்கி வைக்கிறவங்கள கூட மனுஷனா ஏத்துக்கலாம். ஆனா பெத்த குழந்தையே வெறுக்கிறவங்கள என்ன செய்யறது? அஞ்சலியை நினைச்சாதான் தீராத வேதனையா இருக்கு. அஞ்சலி, இங்க வாமா. என்னமாச்சு உனக்கு? வீட்டுக்கு வரும்போது சரோஜாதேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்த, உள்ள வந்ததும் சாவித்திரி மாதிரி சோகமாயிட்ட. ஏமா? வெளியில என்ன யாரும் குற்றவாளியா நினைக்கிறது இல்ல. அஞ்சலி, இன்னொரு தடவை உன்னை குற்றவாளின்னு சொன்னேன், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சொல்லிட்டேன். நான் சொன்ன என்ன பாட்டி, அப்பதான் என் குற்றத்தை நிரூபிச்சு எனக்கு ஆள் தண்டனை கொடுத்துட்டாரு. அவன் ஜட்ஜா தண்டனை கொடுக்கறதுக்கு? போலீஸ் தானே. இந்த பார் அஞ்சலி, நான் மிலிட்டரியில இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, எதிரிக்கு பயந்து நாம கோலத்தனமா இருக்கக்கூடாது. நம்மளோட கோலத்தனம் தான் எதிரியோட பலமே. அப்போ அப்பா எனக்கு எதிரின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அவன் நிச்சயமா உன்னை அப்படி நினைக்கல. அவன் மனசுல உன்னை பத்தி தேவையில்லாம ஒரு சின்ன வெறுப்பை வளர்த்துக்கிட்டான். நீ நினைச்சா அதை சரி பண்ணிடலாம். 20 வருஷமா சரியாக நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாட்டி. அஞ்சலி, மிலிட்டரியில நான் அனாலிட்டிக் விங்ல இருந்தவன். மற்றவங்களை ஜெயிக்கணும்னா அவங்க வீக்னஸை நாம அடிக்கணும். இப்போ உங்க அப்பனோட வீக்னஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அப்பாக்கு எந்த வீக்னஸுமே இல்லையே. நினைச்சேன் நீ இப்படி சொல்லுவேன்னு. உங்க அப்பனை நீ கோபுரத்து மேல வச்சிருக்க, ஆனா அவன் உன்னை குப்பை மேடா ட்ரீட் பண்றான். அஞ்சலி, உங்க அப்பனோட வீக்னஸ் வெரி சிம்பிள்மா, சாப்பாடு. நல்ல சாப்பாட்டை மட்டும் அவன் கண்ணில் காட்டிட்டான்னு வச்சுக்க, அப்படியே மகுடி கடங்குற பாம்பு மாதிரி அடங்கி போயிடுவான்.
ஸ்டேஷன்ல கூட சில சமயங்கள்ல இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்ததுன்னா நேரா போய் சாப்பிட்டு வந்துதான் கேஸையே டீல் பண்ணுவான். அப்பாவுக்கு சாப்பாடுன்னா பிடிக்குமா? இப்படி ஒரு வழி இருக்கா? ஓஹோ. டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு ஒரு நிக்நேமே இருக்குன்னா பாத்துக்கவே. ஆமா அஞ்சலி, என்ன கோவம் இருந்தாலும் அவன் சாப்பாட்டு மேல மட்டும் காட்டவே மாட்டான். என்ன கோவம் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் சண்டையே போடுவானா பாத்துக்கையே. இவ்வளவு ஏமா அம்மா செல்லமா இருந்த அவனை கல்யாணத்துக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு பொண்டாட்டி தாசன் ஆக்கிட்டாலே உங்க அம்மா. சில சமயம் 2 பேத்துக்குள்ள சமையல் போட்டியே நடக்கும்னா பாத்துக்கவே. அஞ்சலி, உங்க அம்மாவோட கைப்பக்குவம் உனக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பார் மகளே, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. மில்ட்ரி, அவன் என்ன மாட்டேன் நான் சொல்ல போறேன். அம்மா, அஞ்சலிய காணோம். சமையல் மனம் மூக்க தொலைக்குது. நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையே, இப்பதான் காய்கறி வாங்கிட்டு வரேன். ஆமா, காய்கறி எல்லாம் இங்க இருக்குது. அப்புறம் எப்படி கிச்சன்ல இருந்து இவ்வளவு வாசம் வருது? யார் சமைக்கிறா தெரியலையே, வாங்க போய் பாப்போம். அஞ்சலி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் சமையல் பண்ணிட்டேன் பாட்டி. ஏமா நீயா? நான் ஒருத்தி இருக்கும்போது நீ எதுக்குமா கஷ்டப்படணும்? மா, உங்க பேத்தி உங்க மகனை ஒரு வழி பண்ண துணிஞ்சிட்டா. அஞ்சலி, கை கொடுமா. நான் சொன்னதை கப்புன்னு புடிச்சுக்கிட்டு அப்படியே களத்துல இறங்கிட்டியே. என்னம்மா, மீன் குழம்பு, சேப்பங்கிழங்கு வறுவல், கீரை கூட்டு, மிளகு ரசம் எல்லாம் என் பையனுக்கு பிடிச்ச ஐட்டமா பண்ணிருக்க. ஆமா பாட்டி, உங்ககிட்ட சொல்லாமலே காலையிலே சாந்தம்க்கு போய் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு அவருக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வாங்கி ஃபுல்லா சமைச்சு வச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்க. ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் ஹால்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. நான் சமையல்லாம் முடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் சரி 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 சரிமா, சரி போய் ரெஸ்ட் எடுங்க. சரிமா சரிமா சரிமா. ஏம்மா, நீங்க கோகில அம்மா தானே? உங்க ப்ரோக்ராம் ஒண்ணுடாத பாப்போம்மா. ரொம்ப சூப்பரா இருக்குதுமா. என் பொண்ணு உங்க ரசிக எஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்துன்னு மேல படிக்கிறாமா. உங்களை பார்த்துந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, இங்க யாருமா பார்க்க வந்துக்கிறீங்க? சரோஜா அம்மாவை. சரோஜா ரொம்ப வேண்டப்பட்டவங்க. எங்களாண்டெல்லாம் அது சொல்லவே இல்லையே. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாமா, ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். சரி. நான் உள்ள வரலாமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே வந்திருப்போமே. நீங்க போய் எங்க வீட்டுக்கு? என் பொண்ணு ஸ்ருதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வரக்கூடாதா?
ஐயோ என்னம்மா இப்படி சொல்றீங்க? வாங்கம்மா வாங்க வாங்கம்மா, பார்த்து வாங்க, இடிச்சுக்காதீங்க. கோகிலம்மா, அன்னைக்கு இவங்க அம்மா பண்ணது தப்பே இல்லை. நான் பேசினதுதான் தப்பு. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? ரொம்ப தப்பா பேசிட்டேன். கள்ளங்கப்படம் இல்லாம எந்தவித தப்பான நோக்கமும் இல்லாம பொண்ணு கேட்டு வந்தாங்க. பிடிக்கலன்னு நான் சுக்கா சொல்லி அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு நானும் மாமாவும் என்னென்னமோ பேசினது ரொம்ப தப்பாயிடுச்சு. நாம எவ்வளவு படிச்சிருந்தாலும் படிக்காத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. நாம நம்மளை சுத்தி இருக்கிற மக்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைச்சாலும் புரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குங்கிறத சமீப காலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த தாயும் தன் பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி வந்தவங்களை வேதனைப்படுத்தி அனுப்புனது என்னோட தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுற? யாரு மன்னிக்கணும்? எவ்வளவு பெரிய இழப்ப நீ சந்திச்சுட்டு உட்கார்ந்துருந்த அந்த நேரத்துல நான் வந்து பேசுறது சரியா? யோசிக்க வேண்டாம். ஐயோ ஐயோ, அத புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. என்ன மன்னிச்சுக்க தாயி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முத தடவை வந்து இல்லம்மா, ஒண்ணும் வேண்டாம். நான் உங்ககிட்ட எல்லாம் மனசை விட்டு பேசலான்னு தான் வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு நாம பிரமிச்சு பார்க்கிற எல்லா பணக்காரங்களும் வாழ்க்கைய சாதாரணமா ஆரம்பிச்சவங்க தான். எங்க அப்பா பேரு சண்முகம். சாதாரண கல்யாண சமையல்காரரா தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காரு. படாத கஷ்டம் இல்ல, விழாத இடம் இல்ல. சின்ன சின்ன கல்யாணம்னு ஆரம்பிச்சவரு ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துல சமையல்காரர் வரல. எங்க அப்பாவை கூப்பிட்டாங்க. அப்பா ரொம்ப தயங்கினாரு. பெரிய இடம் முடியுமா அப்படின்னு. ஆனா அப்பாவை சுத்தி இருந்தது நல்ல நண்பர்கள். வாடா சண்முகம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அன்னைக்கு அந்த கல்யாணத்துல எங்க அப்பாவோட கைப்பக்கம் பயங்கரமா பேசப்பட்டதாங்க. அதுக்கப்புறம் ஏகேஆர் கேட்டர்ஸ் இந்தியா முழுக்க பிரபலமாச்சு. மும்பைல மெயின் ஆபீஸ், பேந்திரால வீடு, சென்னையில பெசன் நகர்ல வீடு. நினைக்கிறப்பெல்லாம் அப்பாவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு வந்துருவாரு. முதல்ல தங்கியிருந்த அந்த நாராயணசாமி குப்பத்துக்கு வண்டியில போய் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்துட்டு வருவாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இவ்வளவு பெரிய ஆளானதுக்கு காரணம் அவருடைய நண்பர்கள் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இவ்வளவு பெரிய ஆளானதுக்கு காரணம் அவருடைய நண்பர்கள் தான். அப்பா அடிக்கடி சொல்வாருமா, நம்மளோட உண்மையான பேங்க் பேலன்ஸே நம்மளோட நண்பர்கள் தான். அதே மாதிரி கதிர் என் பொண்ணுக்கு நல்ல நண்பனா தெரியறா. Who knows? நாளைக்கே அந்த நட்பு வேற ஒரு உறவு முறைக்கு கூட போகலாம்.
யாரு யாரோட இணையணும்னு நாம டிசைட் பண்றது இல்ல. நாம என்ன வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா முடிவு பண்றது வேற ஒரு சக்தி. என் ப்ரோக்ராம்ல எத்தனையோ பேர் நல்லவங்க மாதிரி நடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். முதல் தடவையா என் லைஃப்ல ஒரு நல்லவன் கெட்டவன் மாதிரி நடிக்கிறத இப்பதான்ப்பா பாக்குறேன். மேடம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கதிர். என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாரு. அந்த நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. அவ நல்லா இருக்கணும்னு உன் மனசுல இருக்கிற ஆசையை மறைச்சு பாரு. அந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தர் மேல அன்பு செலுத்தவோ பிரியம் வைக்கவோ பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் பார்க்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறதும் அன்புதான், நிறைய பேருக்கு கிடைக்காம போறதும் அன்புதான். ஸ்ருதி படிப்பை முடிக்கட்டும். நீயும் உன் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆக. அப்பவும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என் பொண்ண கதிர் நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. ஐயோ 10 நிமிஷம் இரு தாய், சமைச்சிடுறேன். காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல? இல்ல இல்ல வேண்டாம். சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வரேம்மா. வரேங்க. சரி வாங்க. தாய் வாங்க. ஏய் போடா போ. பாட்டி எழுந்துருங்க. என்ன எழுந்துருங்க பாட்டி, சொல்றேன். என்னடி? நான் வெச்ச மிளகு ரசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. அத்தை, இந்த மிளகு ரசத்தை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரமாதம். எப்படி இவ்வளவு டேஸ்ட்? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, தன்னால வரணும் ஒல்லேடி. இத்தனை நாளும் உங்க பையனுக்கு வக்கனையா சமைச்சு போட்டு அடிமைப்படுத்தினீங்கல்ல, இனிமே அந்த வேலையெல்லாம் நடக்காது. உங்க பையன் இப்ப நான் செஞ்சதை சாப்பிட்டுட்டு பேஷ் பேஷ் பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். இனிமே அவர் என்னையே தான் சுத்தி சுத்தி வர போறாரு. அநேகமா இனிமே நீங்க சமையல் கட்டியே மிதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க மக மட்டும் இல்ல, இனிமே நீங்களும் என் சமையலுக்கு அடிமையாக போறீங்க. பாட்டி என்ன பாட்டி, எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு டேஸ்ட். எப்படிமா அஞ்சலி? அப்படி கேளுங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது ஓல்டு லேடி. இத்தனை நாளா உங்க புள்ளைய வக்கனைய சமைச்சு போட்டு அடிமைப்படுத்தினீங்கல்ல, இனிமே அந்த வேலை எல்லாம் நடக்காது. உங்க பையன் நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு பேஷ் பேஷ் பிரமாதம்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டிட்டு இனிமே ஏன் பின்னாடி மகளே மகளேன்னு சுத்தி சுத்தி வர போறாருன்னா பாருங்களேன். அப்புறம் அநேகமா நீங்க சமையல் கட்டிலே நிக்க முடியாது. உங்க மகன் மட்டும் இல்ல, இனிமே நீங்களும் என் சமையலுக்கு அடிமையாக தான் போறீங்க.